Hi friends, welcome to my channel. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ப்ளவுஸ் எப்படி கட் பண்றது பார்க்கலாம். This video sponsored by Gen Reviews. ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது நம்ம பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் எப்பவுமே பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி சென்டரை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுறணும். சென்டர் டேப் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் மார்க் பண்ணுவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருவோம். எப்போவுமே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. டிசி மார்க்கர் 2 இன்ச்சுக்கு கேப் இங்கே நம்ம விட்டுக்கலாம். கீழே எப்போவுமே இந்த மாதிரி 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 2 இன்ச் கேப்பு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதில் கேப்புக்கு நான் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸை இங்கே தான் வைக்கணும். நம்ம மார்க் பண்ண பிளேஸில் தான் வைக்கணும். ஓகேவா? இங்கேருந்தே ஆரம்பிக்கக்கூடாது. இந்த எல்லோ லைனில் தான் நம்ம வைப்போம். ஓகேவா? வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துடணும். இந்த ஆர்ம் ஹோல்டு சைட்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த இடத்துல இந்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டு இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு நம்ம டேப்பில் வந்து இந்த ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அளவெடுத்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 2.5 இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே 2.5 தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கேலில் இங்கே 2.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கேல் வச்சு 2.5க்கு இங்கே இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிடணும். ஓகேவா? ஓகேவா? 2.5க்கு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்போ மொத்தம் எத்தனை சைடு மார்க் பண்ணியிருக்கேன்னா 1 2 இங்கே 3 4 4 சைட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவே கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணணும். சரியா? அது மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இதையும் ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். கையாலேயே நம்ம இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு விட்டுடலாம். ஓகேவா? இதுதான் ஒன் சைடு மார்க் பண்ணுறது. இதுக்கு மேலேயே திரும்ப நம்ம வந்து டார்க் பண்ணணும். இதுக்கு மேலேயே நம்ம நல்லா டார்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட் சைடு வந்து அதை ட்ரேஸ் பண்ண முடியும். நல்லா டார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நெக்ஸ்ட் சைடு இதுதான் நம்மளோட சென்டர். ஸோ இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இல்லை இன்னர் சைடாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த சென்டரை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைனும் கரெக்டாக வரணும். ஸ்கேல் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஒழுங்காக தெரியலை ஃபோல்டிங் அப்படின்னா இனி என்ன பண்ணுவோம்னா கையால் இந்த மாதிரி டேப் பண்ணுவோம். இந்த மாதிரி டேப் பண்ணாலே இன்னொரு சைடுக்கு அது மார்க் ஆகிடும். எப்போவுமே சிங்கிள் சைடு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இன்னொரு சைடுக்கு மார்க் ஆயிடுச்சு. ஓகேவா? லைட்டாக இந்த மாதிரி தெரியும். நம்ம வந்து டிசி மார்க்கர் வச்சு அதையும் டார்க் பண்ணி விடணும். நம்ம
இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாதியாக இந்த மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைடில் பாதியாக ஃபோல்ட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச் அல்ல 3 இன்ச்சுக்கு லைன் விட்டுருவோம், இடம் விட்டுருவோம், கேப் விட்டுருவோம். ஓகே, லைன் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம எடுப்போம். டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த லைனில் எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணியிருக்க லைனில் வைக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்த இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு மார்க், எவ்வளோ லென்த் வேணும்னு சொல்கிறதுக்காக அதுக்கு ஒரு மார்க். அப்புறம் இந்த சைடு ஸ்டார்டிங்கில் தெரியாதுல்ல, அது அந்த கர்வ் வந்து எப்படி நம்ம டேன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்துட்டு பார்த்தா தெரியும். இங்கே அந்த ஃபோல்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் வச்சு இப்படி குட்டி குட்டியாக நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்படி இந்த ப்ளவுஸ் சைடில் வச்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். ஓகேவா? இனி இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் இந்த லைனோட. இவ்வளோ ஏரியா தான் நம்மளுக்கு லென்த்து. இதை ஜாயின் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே நார்மலாக கையால் போட முடியும்னா நம்ம கையாலே ட்ரா பண்ணிடலாம். இனி அதுக்கு மேலே டார்க்காக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒன் சைடு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் சைடு இப்போ இந்த சைடு ஃபோல்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நம்மளுக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேப் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடு கிடச்சிருச்சு. இனி இதை நம்ம டார்க் பண்ணலாம். இனி இதை இன்னொரு டைம் டார்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த சைடு நான் போட்டுட்டேன். அப்புறம் இது ஒன் ஹேண்டும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு கை வந்து இங்கே மார்க் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை நெக்ஸ்ட் சைடு இந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த சைடு கிடச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கேலால் ட்ரா பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த லைன்ஸ்லாம். ப்ளவுஸோட சென்டரும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம்ல, அதுக்கு தெரியும். இதுக்கு நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணலை. ஸோ முதலையே நீங்கள் இங்கே வந்து சென்டரில் லைன் போட்டுட்டிங்கன்னா அங்கே நம்மளுக்கு கரெக்டாக அந்த சென்டர் கிடச்சிடும். இந்த சென்டர் எதுக்குன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு சிங்கிளாக ஒரு ஃப்ளார் போடுறோம்னா நம்மளுக்கு அந்த சென்டர் கரெக்டாக வேணும். அதுக்காக ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டரை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளவுஸோட சென்டர் இதுதான். ரெண்டு ஸ்லீவ்ஸுமே இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் நான் இந்த சைடு மார்க் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு தான் எப்போவுமே ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடு கரெக்டாக எடுத்துட்டு இந்த அளவை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த அளவு மார்க் பண்ணிடலாம், இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி இங்கே பட்டன்ஸ் வச்சு தைக்கிறதுக்காக இடம் விட்டுறணும். நம்ம ஒர்க் போடணும்னா இவ்வளோ தான் நம்ம ஒர்க்கு போடுவோம். ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம விட்டுருவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் 3 இடம் மார்க் பண்ணால் போதும். மேலே ஒரு இடம், இங்கே இந்த நெக் ஏரியா, அப்புறம் இங்கே கரெக்டாக ஒர்க் வந்து நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணுங்கிற ஏரியா. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இங்கே ஸ்கேலால் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸ்கேலால் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கும் அந்த மாதிரியே யூ வரைஞ்சிடணும். பேக் நெக் வரைஞ்சோம்ல அதே மாதிரி இதுக்கும் யூ வரைஞ்சி விட்டுருணும். ஓகேவா? இங்கேயும் அது என்ன இடம்னு சொல்லி பார்த்துட்டு இதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இங்கே சும்மா அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரண்ட் ஏரியா. ஸோ நம்ம ஒர்க் வந்து இவ்வளோ தான் போடணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஒர்க். ஓகேவா? வளைச்சி கொஞ்சம் தூரம் தான் கொண்டு வரணும். இதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஒர்க். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.